நம்மளோட அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான். பாருங்கள், இந்த பேக் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். பாருங்கள், பெரிய ப்ராஜெக்ட்னால் உங்களுக்கு வந்து என்ன சைட்ஸ் எல்லாம் எப்படி பின்னணும் பாருங்கள். நான் சைட்ஸ்லேயும் பபிள்ஸ் வச்சுருக்கேன், இங்கேயும் பபிள்ஸ் வச்சு ஃபுல்லாமே இந்த பேக்கே ஃபுல்லாக வந்துட்டு பபிள் ஸ்டிச்சஸ் மட்டும் யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷேவும் பபிள் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பேக்கில் வந்துட்டு நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த பேக் வரும். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு வந்து டோட்டலாகவே எனக்கு 300 கிராம்ஸ் யான் தாங்க தேவைப்பட்டது. டோட்டல் 300 கிராம்ஸ் எடுத்தேன். 300 கிராம்ஸில் பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ மீதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பேக் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணி யான் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 3 முடிச்சுட்டு பத்தலைன்னா திருப்பி நீங்கள் வந்து ஒரு சிஸ்டரெல்லாம் ரோஸ் பேக் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு யான் பத்தலை, ஒரு ரோல் பத்தலை. அவங்க அந்த ஒரு ரோல் கேட்குறாங்க. ஆனால் அந்த லாட்டில் வந்து நம்மளுக்கு அதே டைப் யான்ஸ் வராதுங்க. ஸோ நீங்கள் ஒரு பேக் பண்ணுறதுன்னா நீங்கள் ஒரு யான் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட்ஸுக்கு கூட மிக்ஸ்டு கலர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 300 கிராம்ஸ் போதும். ஏன்னா பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், 3 கிராம்ஸ் எடுத்தேன், அதில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வேணுன்னா 3 ரோல்ஸ் ஃபுல்லாக பிடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஜிப் மட்டும் நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட். இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ஏன்னா நான் 2 ப்ராஜெக்ட் காமிச்சிட்றேன். நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு நம்மக்கிட்டேயும் அவைலபிள் தான். சரிங்களா? இல்லை நீங்கள் வெளியே வாங்குறதுனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் த்ரெட்ஸை சொல்லிவிட்டேன், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கலர் யூஸ் பண்ணி நான் இந்த பேக் சொல்லித்தரேன். இது வந்து டிஷர்ட் யான். நிறைய பேர் வந்து என்கிட்ட டிஷர்ட் யான் பேக் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா? அதுதான் இந்த பேக் இது பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த பேக் ஃபுல்லாகவே டிஷர்ட் யானில் தான் மேக் பண்ணியிருக்கு. பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸ்டிச்சஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதில்லை. ஆனால் இந்த பேக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் நான் இது சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த பேக்கு நம்ம ஒன்றுமே தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 kgs நம்மளுக்கு வந்து டிஷர்ட் யான் 1/2 kg வேணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஃபுல்லாக 1/2 kg பிடிச்சிருக்கு. 1/2 kgயில் கொஞ்சம் மட்டும் பாருங்கள், 1/2 kgயில் எனக்கு இவ்வளோ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. 1/2 kg வந்து இந்த யான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/2 kgs எடுத்திருக்கேன். அப்புறம் சைடு வந்து இந்த சைடு 2 ரிங்கும் இந்த சைடு 2 ரிங்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹேண்ட்மேட் அப்படிங்கிறது வந்து எனக்கு சின்னதாக தாங்க கிடச்சிது. இது நான் பெருசு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், ஹேண்ட்மேட் அப்படிங்கிற இந்த சிம்பிள் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது உள்ளே வந்து மேக்னெட்டிக் பட்டன் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ்னு. இது வந்து நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது ஃபேன்சியாக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த பேக்கில் உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துட்டு இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக 1000. ஆனால் இது வந்து ஒர்த் இருக்குதுங்க. நம்ம வாங்குறதுக்கும் சேல்ஸுக்கும் ஒர்த் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இது வாங்குவோம். சரிங்களா? ஆனால் இது சேல்ஸ் பண்ணும்போது இது இப்போ நான் சேல்ஸ் பண்ணுறதுனா 1200 1500க்கு சேல்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? பாருங்கள், ஒர்க்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? அந்த ஹூக்கு ஹேண்டில் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டிஷர்ட் யான் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரிங்ஸ் அப்புறம் இந்த ஸ்டிக்கர் இது வைக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் உள்ள ப்ரெஸ் பட்டன் தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த ரிங்ஸ் மட்டும்தாங்க இதுக்கு செலவு. சரிங்களா? பாருங்க, இது வந்து பர்ஸ் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு. சரிங்களா? இது நல்லா இருக்குங்களா? பாருங்கள், உங்களுக்கு த்ரெட்ஸ் வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இந்த பேக் பழகலாம். பர்ஸ் முடிச்சுட்டு இந்த பேக் பழகலாம். அதே மாதிரி 2mm பர்ஸ் த்ரெட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. அதே மாதிரி கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் கிளாஸஸும் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். மெயினாக வந்து நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு பேக்காக பண்ண ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்கள் ஒர்க்கு வந்து பெர்ஃபெக்டாக ஒரு பாருங்கள், இந்த பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒரு பிசுறு இருக்காது. பாருங்கள், இந்த பேக் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பொசிஷனில் தான் காமிக்க முடியுது. ஆனால் இதவே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சோம்னா இந்த பேக்கோட க்யூட்னஸ் மாதிரி எதுவுமே வராது. ஓகேங்களா? நம்ம அந்தளவுக்கு வந்து எனக்கு வீடியோஸ் வந்து எடுக்க தெரியாது. நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் தான் உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், இதெல்லாம் கற்றுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாளே தேவையில்லைங்க. ஒரு நாள் போதும். ஒரு நாளே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்திங்கனாவே இந்த பேக் பண்ணிடலாம். சேல்ஸ் பண்ணுறது தாங்க பெருசு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஸை போட்டு ஆளுக்கு கிடச்சாங்கன்னா இதோட சேல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங்கே இருக்காது.
பாருங்கள் ஈஸியாக இருக்குது. இதுதாங்க ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த பேக் மேக் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே டீஷர்ட் யார்னில் ஃபஸ்ட்டு டைம் இது நான் மேக் பண்ணியிருக்கேன். எனக்கே ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? பாருங்கள் அடுத்தது நம்ம இந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பர்ஸ் ஒர்க் அது முடிஞ்சது. இந்த ஒர்க் அதுக்கு அடுத்த மாதிரி அப்படியே வரலாம். அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ 2 பேட்டர்ன்ஸ் போட்டிருந்தாங்க. பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சால் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த பேட்டர்ன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.